நாளைக்கு திருக்கச்சி நம்பி திருநட்சத்திரம், அவரோட வைபவம் என்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல வாழி திருநாமம் பார்த்துடலாம். மறுவாரும் திருமல்லி வாழ வந்தோன் வாழியே, மாசி மிருகசீடத்தில் வந்துதித்தோன் வாழியே, அருளாளருடன் மொழி சொல் அதிசயித்தோன் வாழியே, ஆறுமொழி புதூரார்க்கு அளித்தபிரான் வாழியே, திருவாலவட்டம் செய்து சேவிப்போன் வாழியே, தேவராச அட்டகத்தை செப்புபவன் வாழியே, தெருளாரும் ஆள வந்தார் திருவடியோன் வாழியே, திருக்கச்சி நம்பி இரு திருவடிகள் வாழியே. இந்த வாழி திருநாமம் தெரிஞ்சாலே அவரோட பெருமை, அவர் பிறந்த இது எல்லாமே ஓரளவு நமக்கு புரிஞ்சிடும். இப்போ அவர் எங்கே அவதரித்தார் என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இதில் வந்த மாதிரி திருமல்லின்னு வந்தது இல்லையா, அந்த பேருக்கேற்ப அவர் பூவிருந்தவல்லி அங்கே தான் அவதரித்தவர். பூவிருந்தவல்லியோட இன்னும் மற்ற பேர்லாம் என்னன்னு பார்த்தோம்னா புருஷமங்கலம், அப்புறம் தருமபுரி, அப்படிலாம் பேர். பூவிருந்தவல்லி ஏன் பேர்னா தாயார் அந்த பூலை, மல்லிப்பூவில் அந்த பூலை அவதரித்ததுனால பூவிருந்தவல்லி. அது இப்போ அப்படியே கொஞ்ச நாள் போக்கில் பூந்தமல்லின்னு ஆயிடுது. இப்போ இவரோட திருக்கச்சி நம்பியோட இயற்பெயர் என்னன்னா பார்கவ பிரியர். அது என்னன்னா அவ அம்மா அப்பா வீரராகவர், அப்புறம் கமலாம்மை, கமலா, அவ 2 பேர் தான். இவ வைசிய குலத்தை சேர்ந்தவா. இதுல இவர் 4வது திருக்கச்சி நம்பி அவதரித்தார். அவ அம்மா அப்பா பார்கவர், பார்கவ முனியோட இவர் யாரு, நம்ம திருமழிசை ஆழ்வார் இருக்கார் இல்லையா, அவர் மேல மிகுந்த ஈடுபாடு, அவர் மேல பக்தியா அவா இருந்திருக்கா. அவரோட அனுகிரகத்தால பிறந்தது அப்படிங்கிறதுனாலயே இவருக்கு பார்கவ பிரியர் அப்படின்னு பேர் வச்சிருக்கார். கஜேந்திரதாசர்னு பேர். இவர் என்னன்னா 4வது திருக்குமாரன். அவ திரு வீரராகவன், கமலம்மை, அவளுக்கு 4வது இது. முதல் 3 பேர் இருக்கா. அவ வைசிய குலம் என்ன வியாபாரத்தை பெருக்கிற இது அந்த மாதிரி குலம் இல்லையா. அதனால அவ அப்பா என்ன பண்ணினார்னா அவரோட கடைசி காலத்துல என்னன்னா தன்னோட சொத்தை எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு 4 பசங்களுக்கு பிரிச்சு கொடுத்துறா. நம்ம குலத்தொழில் படி நம்ம தொழிலை விருத்தி பண்ணி நீங்க இருங்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. இவ 3 அண்ணாவும் என்ன பண்றான்னா அவ தொழில் படி நல்லா வியாபாரத்தை பெருக்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இவருக்கான ஆரம்பத்திலிருந்தே அந்த வியாபாரம் அதுலலாம் அவ்வளோ தூரம் ஈடுபாடு இல்லை. இவர் சேனை முதலியாரோட அம்சமா அவதரித்தவர். இவருக்கு என்னன்னா பெருமாள் மேல கைங்கரியம், அவளுக்கு பெருமாளை பத்தியே தான் இவர் நினைச்சுட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது என்ன ஆறுதுன்னா ஒரு நாள் அவரோட கனவுல பெருமாள் வரதராஜர் எனக்கு நீ நந்தவனம் அமைச்சு எனக்கு கைங்கரியம் பண்ணு, புஷ்ப கைங்கரியம் பண்ணு அப்படிங்கிற தொண்டரடி புலியாழ்வார்லாம் பண்ணார் இல்லையா. அது மாதிரி இவரும் என்ன பண்றாரு, தான் அப்பா கொடுத்த சொத்துல ஒரு பின்னாடி தான் ஆத்து பக்கத்துலேயே ஒரு நிலத்தை வாங்கி அதுல நந்தவனம் வச்சு பூந்தமல்லியிலேருந்து தினம் காஞ்சிபுரத்துக்கு நடந்து பூ எடுத்துட்டு போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அப்படியே திருவாலவட்டம்னா என்னன்னா விசிறி கைங்கரியம், வீசுறது. அது எப்படி பண்ணாரான்னா ஒரு நாள் பெருமாள் சன்னதியில காஞ்சிபுரத்துல உள்ள அப்படியே நின்று சேவிச்சுருக்கிறதுக்குள்ள என்னன்னா ரொம்ப முகம்லாம் வேர்க்கிறதான். அப்போ பார்க்குறாரு, ஐயோ நமக்கே இவ்வளோ வேர்க்கிறதே, கொஞ்ச நேரம் நிற்கிறதுக்கு அவர் யாகத்திலிருந்து அவதரிச்சு வந்திருக்கார் பெருமாள். ஏற்கனவே நெருப்புலேருந்து வந்திருக்கார், தியாக பிரம்மம் அவர் இன்னும் இப்பவும் இப்படி வேர்த்து விறுவிறுத்து அவர் இருக்கலாமா அப்படின்னு தோணிட்டு அன்னிலிருந்து அவர் திருவாலவட்ட கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சு. அதுலேயே சொல்லுவா, இவர் பார்த்தாராம் யாருக்கு நம்ம இந்த திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணுறது அப்படின்ட்டு ஸ்ரீரங்க பெருமாள்கிட்ட போய் கேட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், நான் 2 ஆத்துக்கரைக்கு நடுவில் இருக்கேன், எனக்கு நீ பண்ணவே வேண்டாம், நான் எப்போவுமே நல்ல குளிர்ச்சியாக தான் இருக்கேன் அப்படின்னு அனுப்பிட்டாரான். ஒன்று இவர்கிட்ட போய் திருப்பதி பெருமாள்கிட்ட கேட்டுட்டார், உங்களுக்கு நான் திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணவான். வேண்டாம் வேண்டாம், நான் ஏற்கனவே என் ஊர் ஒரே குளிரான இடம், 3 மாதம்தான் எனக்கு சூரியனே சுள்ளுன்னு வரும், அதனால எனக்கும் வேண்டாம், நீ திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஏற்ற இவர் வரதராஜர் தான், அதனால அவருக்கே போய் கைங்கரியம் பண்ணு, திருவாலவட்ட கைங்கரியம்னு அனுப்பிட்டாருமா. அப்படி இவர் இங்கே பண்ணிட்டு இருக்கார். இவரோட சிறப்பு என்னன்னா காஞ்சிபுரம் பெருமாளும் தாயாரும் இவரோட நேரடியாக பேசின்னு இருப்பான். எல்லாரும் போனதுக்கப்புறம் இவர் தான் ஏகாங்க சேவையில், அவள் மட்டும் ஏகாந்தமாக இருக்கும்போது இவர் தான் திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணா. இவர்கிட்ட தான் கேட்பா, என்ன நம்பி வாய் திறந்து பேசு, என்ன நடந்தது இன்னைக்கு இந்த ஊரில் அப்படிங்கிற மாதிரி எல்லா இதுவும் சொல்லுவாள். அந்த கூரத்தாழ்வார் கதையில் கூட சொன்னோம், நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ என்ன மணியை அடிச்சு இது கதவை என்ன இவ்வளோ பெரிய அப்போ ஓசை கேட்கறது, எனக்கு இன்னும் அரவணையே ஆகலையே, மறந்து போயிட்டாலா, இன்னைக்கு எனக்கு பிரசாதம் கிடையாதா அப்படின்னு பெருமாள் கேட்குற மாதிரி. அதுக்கு ஒரு சொல்வார், கூரத்தாழ்வாரோட சன்னதியோட திருமாளிகையை தான் அவரோட திருமாளிகையை சாத்திரா அவர் தினம் அன்னதானம் பண்ணிப்பா. அவரோட மணியே இவ்வளோ பெரிய இதுன்னா அவர் எவ்வளோ பெரிய இது அப்படிங்கிறா. இது அவர்கிட்ட சொன்ன உடனே தான் அவர் இந்த சொத்தும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு கைங்கரியம் மட்டும்தான் வேணும்னு வந்தார்னு பார்த்தோம் அந்த கதையில்.
அது மாதிரி தினம் இவரோட பேசுகிற விஷயம் ரொம்ப பிரசித்தம். என்ன நடந்தது அப்படின்லாம் இவர் தினம் கேட்டுருப்பார். அதான் இவரோட பெரிய சிறப்பு. அப்படி இருந்துருக்கார். ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, அந்த ராமானுஜர் கதையில் வரும். அவர் வாரணாசி யாதவ பிரகாசர், அவர் முன்னாடி அவரை தானே குருவாக வச்சுட்டு இருந்தார். அப்படி அவர் போகும்போது என்னன்னா, இவரோட மேலே அவர் கோபத்தினால பொறாமையினால இவர் வாரணாசி கங்கையிலேயே இவரை தொலைச்சிடணும் அப்படின்னு இவரை ஒழிச்சு கட்டணும்னு அவ பிளான் பண்ணுறா. அப்போ எம்பார் மூலமாக தெரிஞ்சு அப்போ பெருமாள் இவரை அனுப்பி விட்டுறார் எம்பார். அப்போ என்ன ஆகுது, பெருமாளும் தாயாருமே இவரை காஞ்சிபுரத்துக்கு கூட்டின்னு வந்தான்னு இல்லையா. அப்போ அவள் அம்மா என்ன பண்ணுறன்னா, ராமானுஜரோட அம்மா திருக்கச்சி நம்பிக்கிட்ட நீ ஆலோசனையை கேட்டுக்கோன்னு அவரோட அறிவுரைப்படி இரு அப்படின்னு சொல்கிறார். இவர் திருக்கச்சி நம்பி ராமானுஜரோட அபிமான ஆச்சார் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு இவரும் வர்றார். அப்போ தான் அவர் சொல்கிறார், நீ இந்த இதுக்கு நீங்கள் போய் அந்த சாலக்கிணறுன்னு கொஞ்சம் காஞ்சிபுரத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடம், அங்கேருந்து பெருமாளுக்கு தினம் தீர்த்த கைங்கரியத்துக்கு கொண்டு வாங்க திருமஞ்சனத்துக்குன்னு சொல்கிறார். தினம் அவர் பண்ணிட்டு இருக்கு. அப்படி பண்ணிட்டு இருக்கிற போது தான் என்ன ஆகுதுன்னா, ஆளவந்தார் ராமானுஜரை பற்றி அவருக்கு தெரியுது. உடனே அவர் நினைக்கிறார், தனக்கு அடுத்து இந்த சம்பிரதாயத்துக்கு ராமானுஜர் தேவை அப்படின்னு பெரிய நம்பியை விட்டு அவர் திருக்கச்சி நம்பிக்கிட்ட சொல்லி, நீ அவரை நம்ம கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். திருக்கச்சி நம்பியும் கிட்ட அவர் வர பெரிய நம்பி சொல்கிறார், நம்ம ஆளவந்தார் சொல்லிட்டார், இவர் தான் இளையாழ்வார், இவரை இனிமேல் நம்ம நம்ம சம்பிரதாயத்துக்கு அவர் ரொம்ப தேவை, அதனால அவர் ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, அவரும் ஆளவந்தாரோட பெருமையெல்லாம் அவர் திருக்கச்சி நம்பி சொல்கிறத கேட்டு அவரும் ஓகே நான் வந்துடுறேன்னு வரப்போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் திருநாட்டுக்கு எழுந்துடலையே, பெருமாள்கிட்டயே அவர் நேரடியாக போய் உடனே இவர் என்ன பண்ணுறார், ராமானுஜர் திரும்ப இங்கேயே தீர்த்த கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டுருக்கார். அப்படி இருக்கும்போது கேட்குறார், எனக்கு இது நீங்களே எனக்கு ஆச்சாரியனாக இருக்கலாமான்னா வர்ணாசிரம தர்மப்படி நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கிட்ட சொல்கிறார். மதுராந்தகத்தில் அவருக்கு ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் மாறுதெல்லாம் வருது. இப்போ என்னன்னா, இவர் தினம் அவர் பேசின்னு இருக்கார் இல்லையா, திருக்கச்சி நம்பியோட பாதத்தொழிய அவர் நடந்து போன மண்ணை எடுத்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தினம் நெத்திலையும் தலையிலையும் இட்டுக்கிறார். இவர் கேட்குறாரு, ஏன் என்னோட மண்ணை போய் இட்டுக்கிறேன், நான் ஒன்றும் அவ்வளோ பெரியவர் இல்லையே. அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் என்னன்னா பெருமாளோடையே பேசக்கூடியவர், அதனால உங்களோட இதுதான் பாதத்துளி தான் எனக்கு என்னாகும் மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிற, நீங்கள் நேராக இதை பெருமாள்கிட்டையும் கேட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு. அது மாதிரி இவர் கேட்குறாரு, ஒருத்தர் என்னோட இதை இட்டு இது பண்ணுறாரு, அவருக்கு மோட்சம் கிடைக்க வேணாம், கண்டிப்பாக மோட்சம் உண்டு. சரின்னு உடனே இவர் கேட்குறாரு, அப்போ எனக்கும் கண்டிப்பாக மோட்சம் உண்டு இல்லையாங்கிற, உனக்கு மோட்சம் கிடையாதுங்க. என்ன எனக்கு மோட்சம் கிடையாதா, என்னோட பாதை இதை எடுத்து விட்டுட்ட, அவருக்கு இதுக்கு உண்டுங்கிற மோட்சம் எனக்கு மட்டும் கிடையாதாங்க. அவருக்கு குருவோட பெருமையினால மோட்சம். நீ எனக்கு மட்டும்தானே பகவத் கைங்கரியம் தானே பண்ணுற, நீ ஆச்சாரிய கைங்கரியமோ இந்த கைங்கரியமோ பண்ணலையோ, உனக்கு கிடையாது. போய் நீ ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணு, அப்புறம் இந்த பாகவதா எல்லாருக்கும் இது பண்ணி ஆச்சாரியர்களுக்கெல்லாம் எல்லா கைங்கரியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு பஞ்சசம்ஸ்காரம்லாம் எல்லாம் ஆனாதான் நான் உனக்கு மோட்சத்தை தருவேன், நீ கைங்கரியமோ பண்ணுங்க. சரின்ட்டு இவரை என்ன பண்ணிடுறார், ஆளவந்தார் இவருக்கு ஆச்சாரியனா எடுத்து இது பண்ணிட்டு கைங்கரியம் பண்ணணுன்னார் இல்லையா. அதனால என்ன பண்ணுறாருன்னா, இவர் திருக்கோஷியம் நம்பிக்கிட்ட போகிறார். நேராக போனால் இப்படி போனோன்னா தனக்கு கைங்கரியம் பண்ண விட மாட்டார், நீ பெருமாள்கிட்டெல்லாம் பேசின்னு இருக்க, அதனால நீ கைங்கரியத்துக்கு ஏற்றுக்க மாட்டார்னு சொல்லிட்டு வேற ஒன்று மொண்டு வேறு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வேற வேஷத்தில் போகிற மாதிரி போகிறார். போய் அவரோட மாடுகள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் மேய்ச்சின்னு இருக்கு. அப்படி மாடெல்லாம் மேய்ச்சின்னு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, இவர் மாடு மேய்க்க போகிறார், திரும்பி வரவே இல்லை. இவன் மழை வேற குட்டுறதே, பாவம் போனவர் வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா, மாடும் திரும்பி வரல. அப்போ என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் பார்த்தா இவர் என்ன பண்ணார், தான் மேலே போட்டுன்னு இருக்கிற துணியை எடுத்து அந்த மாடுக்கு நல்லா போத்தி விட்டுரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, மழையில் போத்தி விட்டு அது பக்கத்துலேயே இவர் படுத்துட்டு இருக்க, நீ மழையில் நனைஞ்சுன்னு மாடுக்கு இப்படி துணியை போத்திருக்கே, என்ன அர்த்தம் அப்படின்னு. இந்த மாடோட பால் தான் நீ உங்களுக்கு தினம் இதுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அப்படி இருக்கும்போது இந்த மாடு மழையில் நனைஞ்சு அதுக்கு உடம்புக்கு அதோட பாலை சாப்பிட்ற உங்களுக்கு ஏதாவது திருமணிக்கு ஏதாவது வந்தால் நான் என்ன பண்ணுவேன், அதனால தான் அதுக்கு போத்தி விட்டேங்க. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது, புரிஞ்சுன்றாரு, இவர் பெரிய இவர். அப்புறமா தான் யாருன்னு பார்த்துட்டு திருக்கச்சி நம்பியான்னு அவருக்கு ரொம்ப இதுவாக இருது. எல்லா விஷயமும் அவரும் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணுறார். அப்புறம் இவரை நம் பையல் அப்படின்னு கூப்பிட்டு இது பண்ணுறார். இவரோட கைங்கரியத்தா, இவர் ஆச்சாரிய கைங்கரியத்தில் ஈடுபட்டோம், இனிமேல் நமக்கு மோட்சம் இருக்கும் அப்படின்னு இவர் நினச்சிக்கிறாரு. அது மாதிரி ரொம்ப சிறப்பு, இவரோட நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இது மாதிரி இந்த ஒரு இது ஆயிடுறதா. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு முறை இவர் தினம் பெருமாள்கிட்ட பேசிட்டு இருப்பார் இல்லையா. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, எல்லாம் தலைக்கு அம்சம் பண்ணியிருக்கான். உடனே அவர் பெருமாள் இது அரசரீதியாக சொல்கிற,
நீங்கள் எல்லா அர்ச்சகர்லாம் கதவை சாத்திட்டு போயிடுங்க அப்படின்னு போனவொடனே இவரை கூப்பிட்டு திருக்கச்சி நம்பியை வந்து உன் கையால் எனக்கு வந்து அமுது செய்யணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்றது. ஐயோ ஏன் அப்படின்னா இல்லை எனக்கு எடுத்து தர மாட்டேங்கிற. சரின்னு இவரும் கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன், எப்போவும் வந்து ஆவி உனக்கு அமுது எனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் அந்த இதை தான் எடுத்துப்பார் இல்லையா. அன்றைக்கி பார்த்தா எல்லா பிரசாதமும் காலி ஆகிடுது. உடனே அர்ச்சகாலாம் பார்த்துட்டு அங்கே வச்ச பிரசாதத்தை காணணுன்னே அவெல்லாம் என்ன நினச்சிக்கிறேன், திருக்கச்சி நம்பி தான் சாப்பிட்டா போல இருக்கு அப்படின்னு நினச்சி எல்லாருக்கும் வரும். சரி இவரோட சிறப்பை எல்லாருக்கும் உணர்த்தணுன்ட்டு இவர் என்ன பண்ணுறார், இன்னொரு முறை வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு வடக்கில் இருக்கிற ஒரு பிராமணர் ஒருத்தருக்கு வந்து சொல்கிறேன் எனக்கு 1000 இதில் வந்து எனக்கு சக்கரை பொங்கல் வந்து நீ பண்ணணும் அப்படின்னு. உடனே அவரும் திருப்தியாக பெருமாளே கேட்டிருக்காருன்னு பண்ணிடுறார். அதே மாதிரி திருக்கச்சி நம்பியை மட்டும் நீ உள்ளே இரு அப்படின்னு சரிங்கிற. அடுத்த செகண்ட் பார்த்தா எல்லா பிரசாதத்தையும் பெருமாள் சாப்பிட்றாரு, ஒரு இதுலையும் இல்லை. உடனே அர்ச்சகர்லாம் பார்க்குறோம், ஏன்னா 1000 இதை ஒருத்தரால் அவ்வளோ நிமிஷத்தில் சாப்பிட முடியாது. ஐயோ நம்ம தப்பாக புரிஞ்சுட்டோமே, இவர் தான் பெருமாள் தான் இது பண்ணியிருக்கேன்ட்டு அடுத்த நிமிஷத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த 1000 பாத்திரத்துலேயே திருப்பி சக்கரை பொங்கலை நிரப்பிடுறாரு. உடனே எல்லாருக்கும் இவரோட பெருமையை நினச்சி இதுவாருது. இது ஒரு முக்கியமான நிகழ்வாக சொல்லுவாள். அப்புறம் பெருமாளுக்கு வந்து ஒரு நாள் என்ன ஆசையாக இருக்கான்னா, இவர் நமக்கு தினம் அப்படி விசிறி வீசி கைங்கரியம் பண்ணுறாரு, இவருக்கு ரொம்ப ஒரு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினைக்கும் போது என்ன பண்ணிடுறாரு, இவருக்கு வந்து வரதன்னு ஒரு சிஷ்யர் இருக்கார். அதனால வந்து கோவிலை விட்டு வந்தோடனே மழை பெய்யுறது, ஒரே இருட்டாகவும் இருக்குது. ஏன்னா இவர் ராத்திரி இல்லாமல் பெருமாளை கேட்காந்த கைங்கரியம் பண்ணுவார் இல்லையா. உடனே அப்படி போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, வரதா வரதான்னு கூப்பிட்றா, வரவே இல்லை. அவருக்கு அந்த மழையில காதில் விழலை போல இருக்கு. உடனே என்ன ஆகுது, பெருமாளே வந்துடுறாரு. வந்து இவருக்கே வந்து கொடையை பிடிச்சிட்டு வர்றார், தீப்பந்தத்தை இருட்டுக்காக வச்சுட்டு இருக்காரு. இவருக்கு காலுக்கு அந்த பாதரட்சை செருப்பு அதெல்லாமும் இது பண்ணுறாரு. சரின்னு இவருக்கு தெரியாது, இவர் தான் சிஷ்யன் தான் வந்திருக்காருன்ட்டு இவர் போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அந்த உண்மையான சிஷ்யன் நம்ம சுவாமி என்னை மன்னிச்சுக்கோங்க, ஒரே என்னால் மழையில் வெளியே வர முடியல, அதனால உங்களை வந்து நான் கூட்டிகிட்டு இருக்கேன். உடனே ஒரு தூக்குறேன், ஐயோ பெருமாள் வந்து நமக்கு பண்ணியிருக்காரான்னு ஒரு ரொம்ப கோவம் வந்துடுறது. பாரு நீ வந்து இப்படியெல்லாம் உன்னோட இதை குறைச்சுட்டு எனக்கு பண்ணுவியா, அப்போ உங்ககிட்ட இருக்க மாட்டேன்னு தான் கோச்சுட்டு இவர் என்ன பண்ணுறார். அப்போ தான் இந்த ஸ்ரீரங்கம் திருப்பதியிலலாம் போய் பெருமாள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் நான் வந்து திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணுறேன்னு. எல்லாரும் ஒன்றும் வேண்டாம் எங்களுக்கெல்லாம், அவருக்கு தான் தேவைன்னு திருப்பி அனுப்பி விட்றா. ஏன்னா வரதராஜரால் இவரை பிரியவே முடியாது, அதனால எல்லா பெருமாட்டையும் நீங்களாம் அவரை வச்சுக்கூடாது என்கிட்ட அனுப்பிடுங்கிறார். இவர் வந்துடுறான். இது ஒரு நிகழ்ச்சி, பெருமாள் எவ்வளோ அவரோட பெருமைங்கிறத காமிக்கிறதுக்கு நமக்கு. அதே மாதிரி ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, இவருக்கு வந்து திருக்கச்சி நம்பிக்கு 7:30 சனி பகவான் வந்து பிடிக்கிற நேரம் வந்துடுறது. அப்படி வரும்போது என்னன்னா, உடனே வந்து கேட்குறாரு, அவர் பெருமாள்கிட்டையும் சொல்கிறார், நான் வந்து இப்போ வந்து இவரை பிடிக்கணும் அப்படின்னு. ஐயோ அவன் வந்து என்னை பிரிஞ்சு இருக்க மாட்டான், அவனை ஐயோ 7.5 ஆண்டு காலம் வரும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு. சரி ஒரு 7.5 மாதமாவது பிடிச்சிக்கிறேன், அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற. 7.5 நாளாவது எனக்கு அலோவ் பண்ணுங்க, நீங்கள் தானே எனக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்துருக்கேன், முடியாதுங்க. அப்போ எவ்வளோ தான் நான் பிடிச்சிக்கணும், 7.5 நாளிகை மட்டும் அவனை பிடிச்சிக்கோ, அதுவே அதிகம் அப்படின்னு. சரின்ட்டு 7.5 நாளைக்கே எனக்கு கொடுத்த இல்லைன்ட்டு சரின்ட்டு போயிடுறாரு. அது மாதிரி என்ன ஆகுது, இவர் பெருமாளை கைங்கரியம் பண்ணிட்டு இப்படி வெளில வந்துட்டு இருக்கிறார். அப்போ தான் இவர் பிடிக்கிற டைம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, உடனே அங்கே அர்ச்சகர் வந்து என்ன பண்ணுறாரு, பெருமாளுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு இல்லையா, அதில் ஒரு தங்க வட்டியில் பார்த்தா காணும். என்னடா அது இங்கே தான் நம்ம வச்சோம் காணமே, சரி கடைசியாக பண்ணினது யார், ஆனால் அவர் நல்லவர்னு தெரியும், என்ன பண்ணன்னு தெரியலையேன்ட்டு அவர் அதிகாரிகள்கிட்ட சொல்லிடுறாரு, இவர் தான் வந்து கடைசியாக இருந்தார், இப்போ பார்த்தா அதை காணும். உடனே அதிகாரிகள்லாம் எங்கேங்கிறார், இப்போ பெருமாளை நீ என்னோட எப்பவும் பேசுவல்ல, இப்போ வந்து பேசுங்கிற. அவர் தான் சனி பகவானுக்கு சொல்லியிருக்காரு ஓகேன்னு, அதனால அவர் பேசவில்லை. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதிகாரிகள் அப்படியே இழுத்துட்டே போறா இவரை. எல்லாரும் பாக்குறா, பெருமாள்கிட்ட இருக்கேன்னு இப்படி எடுத்துட்டு இருக்கான்னு. எல்லாருமே ஊர்ல நல்லவா இருந்தா எல்லாரையும் நல்லவா தப்பு சொல்றது எப்பவுமே உண்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வருத்தத்தோட போயிட்டு. அதுக்குள்ள அந்த 7.5 நாளிகை முடிஞ்சிடுறது. அது உடனே பெருமாளே காட்டி கொடுக்கிறார். அவரோட பூ மாலைக்குள்ளேயே அந்த வட்டியில் இருக்கு. உடனே அர்ச்சகர் ஓடிந்தா, ஐயோ என்ன மன்னிச்சுடுங்கோ, தெரியாம நான் பார்க்காம சொல்லிட்டேன், இதுல இருக்கு அப்படிங்கிறா. உடனே எல்லாரும் அவரை மன்னிச்சுக்கோன்றா. உடனே வந்து அப்போ சனி பகவானே வந்து சொல்லி அந்த பெருமாளோட இதுவா குரல் அங்கே கேட்கறது. சனி பகவான் பிடிச்சுன்றதுனால இந்த 7.5 நாளிகைக்கு அவருக்கு இந்த அவமானம் அந்த இது வந்தது, மற்றபடி அப்படி எதுவும் இல்லைங்கிற. சரின்னு எல்லாரும் இவரோட பெருமை எவ்வளோ, பெருமாளே வந்து 7.5 வருஷத்தை இப்படி 7.5 நாளிகையாக மாற்றிருக்காளே அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியாக நடந்தது. அதனால் இப்போ வந்து என்னென்னா, இவர் படைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் காந்தி இவர் எல்லாமே தேவராஜருக்கு தானே இது பண்ணினார். தேவராஜ அஷ்டகம் ரொம்ப 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 அருமையான இது, வடமொழியில் இருக்கிற ஒரு 8 ஸ்லோகம் நம்மளாம் முடிஞ்சால் இது பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இவர்
நான்முகன் திருவந்தாதி இருக்கு இல்லையா, திருமழி செய்யணும், அதுக்கு தனியனும் வந்து இவர் தான் வந்து எழுதியிருக்கார். 4 வரி ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் இதுதான் இவரோட படைப்பு. அப்புறம் வந்து கடைசியில் வந்து என்னென்னா, இவர் இப்படி கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, இவரால் ரொம்ப வயசாகிடுது. அப்போ வந்து இவரால் போகவே முடியல. அதுக்கு முன்னாடி வந்து முக்கியமாக என்னென்னா 6 வார்த்தைகள் எல்லாருமே கேள்வி, அருளாளரின் பெருமாளோட 6 வார்த்தைகள்னு. ராமானுஜர் வந்து சந்தேகத்தில் இருந்தார், வந்து சில விஷயங்கள் என்னங்கிற குழப்பத்தில் இருந்தார். என்னங்கிறதையும் அவர் சொல்லலை. நீங்கள் தினம் பெருமாள்கிட்ட பேசவே இல்லையா, எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, கேட்டுன்னு வாங்கோண்டு. பெருமாளும் அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத வச்சு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப தேவையான 6 விஷயங்கள். அப்புறம் இன்னொரு நாள் நம்மளோட இதில் அது என்ன 6 விஷயங்கள்ங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதையும் கொடுத்து நம்ம சம்பிரதாயத்தையே வாழ வைக்கிறதுக்கு ராமானுஜருக்கு அந்த 6 விஷயத்தையும் கொடுத்தது பெருமாள் கொடுத்தார். ஆனால் பெருமாள் அதை இவர் மூலமாக தான், திருக்கச்சி நம்பி மூலமாக தான் கொடுத்தார். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும். இதுக்கப்புறமா தான் கடைசியில் இவருக்கு என்ன ஆகுது, வயசாகிடுறது. ஒரு இதில் வந்து இவர் 55 ஆண்டுகள் இருந்தான்றதா, சில இடங்களில் வந்து 91 ஆண்டுகள் வரைக்கும் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. 1909 அவதரித்தார் அப்படி கணக்கில். அது நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அது 2 கணக்குமே வந்து 2 விதமாகவும் சொல்லி இது பண்ண. அப்போ வந்து என்னென்னா, இவருக்கு ரொம்ப வயசானவுடனே வந்து என்னென்னா, முட்டி போட்டுட்டே போய் பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. ரொம்ப இவருக்கு கஷ்டமாக இருக்குது எப்படி பண்ண. அதனால பெருமாள்லாம் பார்க்குறார். உடனே வரதராஜர், அதே மாதிரி இவர் யார், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், திருப்பதி பெருமாள் 3 பேரும் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட இடம் இருக்கு இல்லையா பூந்தமல்லியில், அவரோட ஆத்துக்கு பக்கத்துலேயே 3 பேரும் வந்து இவருக்கு காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து இவருக்கு முக்தியும் அந்த இடத்துலயே கிடச்சிருது. இவர் அவதரித்ததும் இங்கே தான், பூந்தமல்லி தான். இவர் பெருமாளை அடைஞ்சதும் இதே இடத்துல தான். அதனால இங்கே வந்து இந்த பங்குனி மாதத்தில் வந்து 3 கருட சேவை ரொம்ப விசேஷம். வரதராஜர் பார்த்தா புண்ணிய கோடி விமானத்தோட தலையில வந்து சூரிய பிரபையோடையே வந்து இங்கே அவதரிச்சிருக்கு. ரொம்ப விசேஷம். அதனால இந்த இடத்த வந்து இவர் அவதரித்த அந்த இடத்துக்கிட்டே இப்போ வந்து அந்த கோவிலும் இருக்கு. ஆதிகேஸ்வர பெருமாள் கோவில் இது. அதில் வரதராஜர் இருக்கார். அப்புறம் திருப்பதி பெருமாள், ரங்கநாதர் எல்லாருமே இருக்கா. கண்ணன் சந்நிதி, அப்புறம் வந்து திருக்கச்சி நம்பியோட இது கோவில் வாசலே திருக்கச்சி நம்பி கோவில் மற்றும் வரதர் இன்னும் கோவில்னே பேர் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து ஆளவந்தாருக்கு இது இருக்கு. எல்லாருமே இது இதில் 8வது நாள் உற்சவம். இப்போ மாசி அவர் அவதரித்தது என்ன, மாசி மிருகசீஷம் இல்லையா. அந்த இதில் வந்து 10 நாளும் இவருக்கு உற்சவம் ரொம்ப அருமையாக நடக்கும். அதில் 8வது நாள் பார்த்தா நான் சொன்னேன் இல்லையா, அவர் நம்பியோட இது மாடெல்லாம் மேய்ச்சி இது பண்ணிடுறாருன்னு. அதனால அவரோட உற்சவர் பக்கத்தில் பார்த்தா இப்போவும் நம்ம சன்னதியில் கவனிக்கலாம், மாடுகள்லாம் பக்கத்தில் இருக்கும், மாடு கண்ணெல்லாம். அவளோட இதுவோ 8வது நாள் ரொம்ப 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 விசேஷமாக இதுவாகும். இந்த இதில் ஆண்டு திருமஞ்சனத்தில் மட்டும்தான் வந்து அவரோட மூலவருக்கு, திருக்கச்சி நம்பியோட மூலவருக்கு திருமஞ்சனம்னு சொல்கிறார். இதில் வந்து அவர் கையிலேயே அந்த திருவாலவட்டமும் இருக்கும், அவர் பண்ணினார் அந்த கைங்கரியங்கிறதுக்கு. இந்த வரதர் சன்னதி வந்து என்னென்னா சூரிய பிரபியோட இது பண்ணியிருக்கார் இல்லையா. அதனால் இங்கே வந்து இந்த புந்தமல்லியில் வந்து சேவிச்சோன்னா நமக்கு வந்து சூரிய தோஷங்கள் இருந்தாலும், அப்புறம் வந்து அப்பா பையனுக்குள்ள தகராறு, இல்லை நமக்கு கவர்மெண்ட் வேலை எல்லாம் வேணும்னு பார்த்து கிடைக்கிற மாதிரி இருந்து தட்டி போகிறது, அது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாமும் இந்த ஸ்தலத்துக்கு வந்தாலே செவிச்சாலே நமக்கு ரொம்ப நல்லது கிடைக்கும். ஏற்கனவே பார்த்தோம் 7.5 ஆண்டை அவர் எப்படி 7.5 நாளைக்கே பெருமாள் மாற்றி கொடுத்தாரு. அது மாதிரி இப்போ ஏற்கனவே இப்போ சனி பயிற்சி எல்லாம் வரப்போகுது. நமக்கு எந்த விதமான சனியோட பயிற்சி இருந்தாலும் சரி, ஜென்ம சனி ஆனாலும் சரி, அஷ்டம சனி ஆனாலும் சரி, பாத சனி, எத்தனையோ சனி பகவானோட இது இருக்குது. சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, கெடுப்பவரும் இல்லைம்பா. அதனால என்னன்னா, இங்கே பெருமாள் கிட்ட வந்துட்டோம்னா அவரை மிஞ்சி யாருமே கிடையாது. அதனால நம்மளோட எல்லா கஷ்டத்தையும் அவர் வந்து தீர்த்து வச்சிடுவார். ஸோ இது ஒரே ஒரு சந்நிதி, திருக்கச்சி நம்பியோட இந்த உற்சவத்தை அன்னைக்கு நம்ம போய் அங்கே சேவிக்க போனாலே சூரியன், அது தவிர செவ்வாயும் வந்து இங்கே பெருமாளை சேவிச்சதா வந்து வழிபட்டதாகவும் வந்து இதில் இருக்குது, அவரோட அந்த ஸ்தல புராணத்தில் இருக்குது. ஸோ நமக்கு குழந்தைகளுக்கு நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்தோம்னா செவ்வாய் தோஷம் எத்தனையோ சொல்கிறோம் இல்லையா, லக்னத்தில் செவ்வாய் நிறைய இது இருக்குது. ஸோ அது மாதிரி செவ்வாயினால் நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும், செவ்வாய் வந்து என்னென்னா மனோகாரன், பூமிகாரகன். ஸோ வந்து நமக்கு வீடு வாங்கணும், அதெல்லாம் கிடைக்கிறதுல ஏதாவது தடை அது மாதிரி இருந்தாலோ, ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடம்புல இருந்தாலும் எல்லாத்துக்கும் செவ்வாய் வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு செவ்வாயே பெருமாளை வந்து சேவிச்சிடும். ஸோ அதுவும் நமக்கு ஒரே இதில் சூரியன், செவ்வாய், அது தவிர சனி பகவான், எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தீர்ந்துடும். அது தவிர திருக்கச்சி நம்பி சேவிக்கிறதுக்கு பெருமாள்கிட்டயே அவர் நேரடியாக பேசினார் இல்லையா. ஸோ நம்ம அங்கே போய் நின்னோன்னா அவரோட அருளால் நமக்கு நம்மளோட பாவங்கள்லாம் குறைஞ்சி புண்ணியங்களும் குறைஞ்சி நம்மளும் பின்னாடி மோட்சத்தை அடையிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பக்கத்துலேயே தான் இருக்குது நமக்கு பூந்தமல்லி
ரொம்ப கிட்டக்க தான் சென்னையில். அதனால எல்லாரும் போய் சேவிச்சு அவரோட இதை இது பண்ணலாம். அடுத்த வருஷத்தில் முடிஞ்சால் 8ஆம் நாள் திருநட்சத்திரத்தையும் போய் சேவிக்கிறதுக்கும் இது பண்ணி பார்க்கணும். அவர் எப்படி மாடுகளோட கூட இருக்கிற இதையும் நம்ம சேவிக்கிறதுக்கு கண்டிப்பாக போகணும். நன்றி, வணக்கம். எல்லாரும் திருச்சி நம்பியை சேவிச்சு அவரோட ஆசையெல்லாம் வாங்கிக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் பார்க்குறவாலாம் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.